டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் சண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாக்களில். ஏன்னா சோஷியல் மீடியாக்களில் இன்னைக்கு 2 பேரும் இந்த தாவேகா விர்ச்சுவல் வாரியர் அப்படின்னு இருக்காங்களே, இவங்களும் திமுக ஜென்சி, இவங்க 2 பேரும் சோஷியல் மீடியாக்களில் அடிச்சுக்கிறாங்க பாருங்க. அப்பா 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 காது கொடுத்து கேட்க முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமாக அடிச்சுறாங்க. இதில் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பு செய்கிறதெல்லாம் தாவேகா, ஆனால் ஒன்றுமே நடக்காத மாதிரி போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, சார் எங்களை அசிங்கமாக கேட்குறாங்க சார், எங்களை அசிங்கமாக பெண்ணுன்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கு எங்களை தரக்குறைவாக பேசுகிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே குழந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கின்னு, அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கின்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம திமுக சும்மா இருப்பாங்களா? எல்லாத்தையும் வண்டவாளத்தை தண்டவாளத்தை எல்லாத்தையும் எடுத்து தோண்டி எடுத்து பார்த்து ஒரு குறும்படமாகவே போட்டுருக்குறாங்க. இந்த ஜூலி அவர்கள் எல்லாருக்குமே தெரியும், சில சர்ச்சைகள்லாம் மாட்டினாங்க, பிக் பாஸில் போனாங்க, எப்படியெல்லாம் இது பண்ணாங்க. இப்போது இவங்க திமுக அந்த ஜென்சியில் ஹாட் டாப்பிக்காக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஜூலி அவர்கள் தெறிக்க விட்டுருக்காங்க. விஜய் அவர்களை தெறிக்க விட்டாங்க பிரச்சாரங்களில். அதுக்கப்புறம் இப்போ ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயத்தில் போயிட்டு பயங்கரமாக தெறிக்க விட்டுருக்காங்க. இப்போது இங்கே தாவேகாவுக்கு கருத்தியல் ரீதியாக இங்கே ஒரு கேள்வி கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்ல தெரியாது. முடியாதுன்றதை விட தெரியாது, இருந்தால் தானேங்க சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ உடனே இவங்க எடுக்கிற ஆயுதம் என்னென்னா, நான் ஒரு பெண், என்னை பார்த்து இப்படி கேள்வி கேட்டாங்க, என்ன இது மாதிரி இது பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துடுறாங்க. சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஜென்சி சரண் ஜெயராமன் இருக்கிறார்ல, இவர் பெண்களை அவதூறாக பேசுனதாகவும் எங்களை இழிவுபடுத்துகிறாரு, அசிங்கமாக பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவை முட்டு கொடுக்குற ஒரு 3 பெண்கள் என்ன பண்ணாங்க, கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. சரண் ஜெயராமனுடைய அந்த சோஷியல் மீடியா பேஜு, அவர் பேசுனது வீடியோஸ் எல்லாமே ஆதாரத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா அது சரண் அவருடைய பேஜில் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா தொடப்பக்கட்டை அப்படின்றத அவர் யூஸ் பண்ணுவார். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் அவங்க பெண்களை திட்டினாரு, அது பண்ணார் இது பண்ணாருன்னு எக்கச்சக்கமான ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயங்களை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. அது சரண் ஜெயராம் சைட்லேருந்து சொல்கிறாங்க, உண்மைக்கு புறமான விஷயங்கள் சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களை தாக்க வராங்க. ஏன்னா அவர் இன்னைக்கு தாம்பரத்தில் போய் என்ன பண்ணியிருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எங்கள் வீட்டு அட்ரஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாக்களில் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு ஆளுக்கு வராங்க, நோட்டமிடுறாங்க, கும்பலாக நின்று நோட்டமிடுறாங்க, எங்கள் வீட்டுக்கு அட்ரஸ் கேட்குறாங்க, அது பண்ணுறாங்க, எனக்கு ஃபோனில் மிரட்டல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அமைச்சர் சரத் இருக்கிறார்ல, அவருடைய அந்த போதைப் பொருள் அந்த மாத்திரை இந்த பவுடர் யூஸ் பண்ணுற விவகாரம் அது வெளியிட்டதே சரண் ஜெயராமன் தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணாங்க, சோஷியல் மீடியா கலைப்பு விட்டாங்க தாவேகாவினர். ஸோ இதை பழிவாங்குற விதமாக எங்கள் அமைச்சரையே இதுமாரி நீ பண்ணுறல, இருப்பா உன்னை வச்சுக்கிறம்பா இருப்பா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு இவரை டார்கெட் பண்ணி, சரண் ஜெயராமனை டார்கெட் பண்ணி இவங்க எல்லாருமே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஜூலியாக்கா சும்மா இருப்பாங்களா, வரேன் குறும்படத்தோட அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க குறும்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படத்தை வெளியிருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபிளாஷ் நியூஸே தாவேகா மகளிரை திமுக ஆளுங்க ரொம்ப கேவலமா பேசுறாங்கன்றது தான். ஆனா நம்மளுடைய தாவேகா சிங்க பெண்கள் எப்படி எல்லாம் பேசியிருக்காங்கன்னு ஒரு ட்ரைலர் பாப்போமா? கேள்வி கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. லவுட் ஸ்பீக்கர் ஏமா பான்ஸ் பவுடர், இந்த வாடகவாய் ஜூலி வரலையே, ஃபேமிலில இருந்து எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்தி அந்த நபர் பேசிட்டு இருக்காரு சார். என்ன ஜூலி, விர்ச்சுவல் வாரியர்ஸ் உன்னை வெச்சு செய்யறாங்க போலயே, காசு செலவு பண்ணி லிப் ஃபில்லிங் பண்ணிருக்கலாமே, காசை மிச்சம் பண்ணணும்னு புருஷனை விட்டு வாயிலேயே குத்த சொன்னியா? அவன் வேற அவன் ஏடா கூடமா குத்தி விட்டான் போல, வாய் ஒரு சைடு வாங்கிட்டு இருக்குது உனக்கு, அது என்னன்னு கொஞ்சம் பாருப்போ. நம்ம ஜூலியாக்காக்கு பயங்கர குசுமல. இந்த பிக் பாஸில் குறும்படம் போட்டு போட்டு அவங்கள எப்படி தாளிச்சாங்களோ, இன்னைக்கு எந்த தாவேக்காவுக்கு முட்டு கொடுத்த இந்த பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ, சரண் ஜெயராமனுக்கு எதிராக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண்களுடைய வீடியோவை அக்காய்க்கு எப்படி தான் கடிச்சுன்னு தெரியல, தேடி கண்டுபிடிச்சி அப்படியே குறும்படம் போட்டு டாரை கிழிச்சிருக்காங்க. சை, இந்த அளவுக்கெல்லாமா பேசிட்டு போயிட்டு நீங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, முதல்ல உங்கள் கண்ணில் இருக்கிற அழுக்கு எடுங்கப்பா, அதுக்கப்புறம் அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற அழுக்கு நீங்கள் சொல்லலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இவங்களே முதல்ல அசிங்கமாக பேசிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, அவர் என்ன அசிங்கமாக பேசுனாரு, அவர் என்ன அசிங்கமாக திட்டினாரு, இப்படி பேசுகிறாரு, அப்படி சொல்கிறாரு, இப்படி பாடி ஷேம் பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு சொல்லிட்டு எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை சரண் ஜெயராமன் அவர்கள் மேலே போய் வச்சிருக்கிறாங்க.
ஸோ முதல்ல நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், இந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணியிருக்கணும் எடுத்து, ஆமாங்க நாங்கள் பேசணும், விஜய்க்கு முட்டு கொடுத்தோம், விஜய்க்கோடைய ஆதரவாளாக இருக்கிறோம், நாங்களாம் விச்சுவலாக இருக்கிறோம், ஸோ எங்களால் தாக்கு பிடிக்க முடியல, அவங்க கொள்கை ரீதியாக எங்களால் கேள்வி கேட்குறாங்க, அதனால் எங்களுக்கு பதில் சொல்ல முடியல, கோட்பாடுனா என்னன்னு கேட்குறாங்க, அது என்னன்னு தெரியல, எந்த கோட்டு கடையில் விற்குதுன்னு எங்களுக்கு தெரியல, அதனால் நாங்கள் எதிர்கொள்ள, அதனால் அசிங்கமாக திட்டினோம், பதிலுக்கு அவங்கள திட்டாங்க, முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இவங்க செஞ்சதெல்லாம் மறைச்சிருவாங்களாம், ஆனால் அவங்க செஞ்சதை மட்டும் சொல்லுவாங்களாம். இது எந்த ஊரில் நியாயம் அப்படின்ற கேள்வி. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது இவங்க கிட்ட மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமாக தாவேக்காவில் நீங்கள் தாவேக்கா கட்சிக்குள்ள பெரிய தலைமைகள் முதற்கொண்டு பார்த்துங்க, கேட்ட கேள்விக்கு பதிலே வராது. அது நீங்கள் வந்து எல்லா அமைச்சர்களும் சரி, யாரும் அந்த கேட்ட கேள்விக்கு வராது, சுற்றி வளைச்சி சொல்லுவாங்க பதில. சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேள்வி கேட்டால் சாப்பிட்டேங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இவங்க எப்படி நம்ம சொல்லுவாங்க, சாப்பாடா, சாப்பாடு வாங்குறதுக்கு அரிசி வாங்க கடைக்கு போனேன், கடையில் போனால் சரியான கூட்டம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்று அரிசி வாங்கிட்டு வந்து அப்படியே வரவையில் குழம்பு மிளகாத்தூள் காய்கறி எல்லாம் மறந்துட்டேன், அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலையை செஞ்சு சாப்பிட்டேன். புரிஞ்சுதா? சுற்றி வளைச்சி இவங்க பதில் சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இது தாவேக்கா தலைமையில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தான் தாவேக்காவில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ விர்ச்சுவல் வாரியர் என்னங்க பண்ணுவாங்க, நீங்கள் திமுக ஜென்சி அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து ஒரு அறிவியல் ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக, கொள்கை ரீதியாக அவங்க கருத்துக்களை பேசிட்டு வராங்க. இந்த பக்கம் தாவேக்கா விர்ச்சுவல் வாரியர் அப்படின்ற அட்டாக் மட்டும்தான் வைக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ நான் பேசுறது கூட இது வந்து போயிடுச்சுன்னா அட்டாக் பண்ணுவாங்க, என் குடும்பத்தை பற்றி இழுப்பாங்க, என் பொண்டாட்டியை பற்றி பேசுவாங்க, என் பிள்ளையை பற்றி பேசுவாங்க, என் குடும்பத்தை பற்றி பேசுவாங்க, அதெல்லாம் வரும், கமெண்ட் எல்லாம் வரும், வராமலாம் இருக்காது. இவங்களுக்கு வேற வழியே தெரியாது. ஸோ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இது மாதிரி சோஷியல் மீடியாவில் இது மாதிரி அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, அவங்க அம்மாவை பற்றி திட்டி, அவங்க பொண்டாட்டி பற்றி திட்டி, அவங்க பிள்ளைங்களை பற்றி திட்டி, எல்லாமே இது மாதிரி பண்ணால் இவங்க அடங்கிடுவாங்க அப்படின்னு. இது நல்லது இல்லை. நீங்கள் திட்டுறவன் திட்டிட்டு தான், அவங்க புத்தி அது மாதிரி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணால் கடந்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இப்போ எனக்கு திட்டு இந்த கமெண்ட்லலாம் வரும், வராமலாம் இருக்கிறதுலாம் ஒரு இது இல்லை. ஸோ சொல்கிறேன், முன்னாடியே சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்றதுல, இப்போ நீங்கள் சரண் ஜெயராமன் அவர்கள் தப்பு செஞ்சார் அப்படின்னு சொல்கிறீங்களா, கரெக்ட், ஓகே, உங்கள் வாதத்தையுமே வரணும், அவர் தப்பு செஞ்சிட்டாருங்க. ஆனால் அவர் ஏன் செஞ்சார், எதுக்கு செஞ்சார், அவராக செய்கிறதுக்குன்னா அவர்னா லூஸா, பைத்தியமா? ஸோ நீங்கள் தாக்குதல் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு அவர் எதிர்வினையாற்றி இருக்கிறார் அப்படின்னு தான் அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஏன்னா ஜூலி அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் பார்த்தோம்னா தெல்ல தெளிவாக தெரியுது, இவங்க தான் அட்டாக்கை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கொள்கை ரீதியாக ஒரு விஷயத்தை முன்வைக்கும் பொழுது அதை கொள்கை ரீதியாக நீங்கள் எதிர்க்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து அசிங்கமாக திட்டுறது, அசிங்கமாக பேசுறது நீங்களும் பண்ணியிருக்கீங்க, பண்ணாமலாம் கிடையாது. அதையும் கொஞ்சம் நல்லா யோசித்து பார்க்கணும். ஏன்னா இப்போ ஜூலி அவர்கள் வெளியிட்ட வீடியோ இன்னைக்கு பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் பரவின்னு இருக்கு. ஒரு வீட்டு சொல்கிறது, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், அசிங்கமாக பேசிடுவாங்களாம், எல்லாமே பண்ணிடுவாங்களாம். ஆனால் கமிஷன் ஆஃபீஸில் போயிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி, ஏங்க அவர் எங்களை திட்டாருங்க, இது மாதிரி பண்ணிட்டாருங்க, என்ன இதுன்னு ஒரு கூப்பிட்டு கேளுங்க, கண்டிங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாம். இது எந்த விதத்தில்? இப்போது சரண் ஜெயராமன் அவர்கள் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, என்ன அட்டாக் பண்ணுறதுக்கு வராங்க, என் வீட்டு அட்ரஸை வந்து இது பண்ணுறாங்க, என்னை தரக்குறைவாக பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க. இப்போ இது என்ன பண்ண முடியும்? ஸோ கேள்வி இருக்குதுல்ல. அதுவும் இல்லாமல் அவர் சொல்லிட்டாரு, சரத் அவர்களை அந்த வீடியோ நான் இது பண்ணலை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, தேவையில்லாமல் இது மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். சொல்லியும் அவரை இதுமாரி டார்கெட் பண்ணுறது, கார்னர் பண்ணுறது என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இப்போது வந்து என்னென்னா, நமக்கு வந்து உடனே இவன் திமுகவுக்கு சொம்பு தூக்குறான், 200 ஊப்பி அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கன்னு வச்சிங்களேன். அவர் சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், நம்மளுக்கு அதை பற்றி கிடையாது. ஆனால் இப்போ ஜூலி அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் எது உண்மை எது நியாயம் அது நம்ம பேசணும். அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்களும் திட்டிருக்கீங்க, இவரும் திட்டிருக்கிறாருன்னா ஓகே, அதை விட்டுட்டு நீங்கள் திட்டுந்த மறைச்சிட்டு இவர் மட்டும்தான் பேசியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றம் சுமட்டுறீங்களா? இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆக மொத்த இங்கே ஜூலி அக்கா வெளியிட்ட இந்த குறும்படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்களும் இந்த குறும்படத்தை பாருங்கள், ஒன்பது நான் போடுறேன், பார்த்துட்டு உங்கள் கருத்தை நீங்கள் கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபிளாஷ் நியூஸே வந்து தாவேக்கா மகளிரை வந்து திமுக ஆளுங்க ரொம்ப கேவலமா பேசுறாங்கன்றது தான். ஆனா நம்மளுடைய தாவேக்கா சிங்க பெண்கள் எப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு ஒரு ட்ரைலர் பார்ப்போமா? எங்க கேள்வி கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. லவுட் ஸ்பீக்கரு, ஏமா பான்ஸ் பவுடரு, இந்த வாடகவாய் ஜூலி வரலையே, ஃபேமிலியில இருந்து எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்தி அந்த நபர் பேசிட்டு இருக்காரு சார். என்ன ஜூலி, விச்சுவல் வாரியர்ஸ் உன்னை வச்சு செய்யறாங்க போலயே, காசு செலவு பண்ணி லிப் ஃபில்லிங் பண்ணிருக்கலாமே, காசை மிச்சம் பண்ணணும்னு புருஷனை விட்டு வாயிலேயே குத்த சொன்னியா? அவன் வேற பாவன் ஏடா கூடமா குத்தி விட்டான் போல, வாய் ஒரு சைடு வாங்கிட்டு இருக்குது உனக்கு. அது என்னன்னு கொஞ்சம் பாருப்போ.